ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸ்டர் ஸ்பெஷல் ரொம்பவே சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இந்த மட்டனில் பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்து நம்ம இதை ஊற விட போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மசாலா எல்லாம் மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடலாம். மசாலாலாம் மட்டன் நல்லாவே ஊறி வரட்டும். அடுத்ததாக இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஒரு மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி சேர்க்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டனை மசாலாவில் நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஜாவித்ரி, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். கூடவே இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்திருந்த மசாலாவை சேர்க்கலாம். சேர்த்துட்டு மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லாவே வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருந்தா மட்டனையும் இதில் சேர்த்து வதக்கலாம். மட்டனில் இருக்கிற தண்ணி நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி விடலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற எல்லாத்தையுமே நல்லா வதக்கி பண்ணும்போது தான் பிரியாணியோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். மட்டன் நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போது நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசியை தண்ணியில் ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி இதை நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி விட்டு இந்த அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் தண்ணியை வெளிவிட ஆரம்பித்தாச்சு. இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற கிரேவிக்கும் கணக்கு பண்ணி தான் தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் நீங்கள் உப்பு பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி குக் ஆகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் சேர்க்கலாம். இப்போ குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விடலாம். இது கூடவே உலர்ந்த திராட்சைகளையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். அவ்வளோதான், இது நல்லாவே வறுபட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பிரியாணி ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்க்கலாம். அரிசி உடையாமல் லைட்டாக கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.